ஹாய், நம்ம சேனலில் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 10 கட் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் வந்து மண்டேலாம் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இந்த ஒர்க்கில் கட் ஒர்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு சென்டரில் ஃபுல்லாகவே நம்ம சிங்கிள் ஸ்பைரல் லீஃப் தான் போட்டுக்கிறோம். இதில் அதிகமாக இந்த ரிப்பீட்டட் டிசைன்ஸ் வரும். அப்படி இல்லைன்னா நம்ம லோட்டஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் ஃபில்லிங்ஸ் ரொம்ப கம்மியாகவும் டிசைன்ஸ் அதிகமாகவும் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். இப்போ நான் வரைஞ்சிருக்கிற மாதிரி ஃபுல்லாகவே நம்ம அந்த லீஃபு ஸ்பைரல் கொடுத்து இதை ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம உடனே ஃபில்லிங்ஸ் கொடுக்கக்கூடாது. ஏன்னா சம்டைம்ஸ் நமக்கு அது மெர்ஜாக சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட்டு இதை போட்டு அது நல்லா ட்ரை ஆகிடட்டும். நம்ம செகண்டுக்கு போயிடலாம். அதுலேயும் நான் சின்ன சின்னதாக ஃப்ளவர்ஸ் தான் ட்ரா பண்ணியிருக்கிறேன். அதுக்கு மேலே லீஃப் மாதிரி போட்டுக்கலாம். எங்கெல்லாம் சின்ன கேப் இருக்கோ அங்கெல்லாம் குட்டி குட்டியாக நம்ம சர்க்கிள் போட்டுக்கலாம். இப்போ இந்த செகண்ட் ஒர்க்கும் ஃபுல்லாகவே நான் ஃப்ளவர் லீஃப் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதையும் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளாஸ் தான் போகிறோம். இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அந்த ஃப்ளவர் பஞ்சஸ், அதுக்கு நம்ம 2 லேயர் ஃப்ளவர் கொடுத்துருந்துருப்போம். அது மாதிரியே இதுக்கும் நான் 2 லேயர் கொடுத்து லீஃப் கொடுத்து இந்த ஒர்க் ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நம்ம இதெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறமா தான் சைடு ஃபில்லிங்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்க போகிறோம். இப்போது ஃபில்லிங்ஸ் தான் நம்ம பண்ணுறோம். நம்ம போட்ட டிசைனை எந்த டிஸ்டர்புமே பண்ணாமல் அந்த சின்ன சின்னதாக இருக்கிற கேப்பில் மட்டும்தான் நம்ம ஃபில்லிங்ஸ் பண்ணிக்க போகிறோம். அது நம்ம ஃபில்லிங்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரே மாதிரி தான் பண்ணணும். நம்ம ஸ்கெட்செல்லாம் எப்படி மேலேருந்து கீழே இல்லை லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம ஸ்கெட்ச் பண்ணுவோமோ அது மாதிரி தான் நம்ம போடணும். பேஸ்ட் இல்லாமல் அந்த இடத்த தேய்ச்சோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. இப்போ உங்களுக்கு செகண்ட் ஃப்ளவர் வந்தாச்சு. இதுலேயும் நான் ஃபுல்லாகவே அந்த கேப்பில் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிறேன். எப்படி நம்ம ஃபில்லிங்ஸ் பண்ணணுங்கிறத ஆல்ரெடி கிளாஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன். ஃபில்லிங்ஸ் இப்போ உங்களுக்கு சைடில் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரே ஈவனாக தான் பண்ணணும். அதில் இருக்க பேஸ்ட்டையே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. நமக்கு நோட்டில் அது ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆனால் நம்ம ஹேண்டில் போட்டோம் அப்படின்னா அதிக ஃபில்லிங்ஸ் இருக்கிற இடம் டார்க் ஸ்டெயினாக இருக்கும். நம்ம ஒழுங்காக ஃபில் பண்ணாத இடம் ஸ்டெயின் கம்மியாக இருக்கும். அது பார்க்குறதுக்கு கை நீட்டாகவே இருக்காது. இப்போ இந்த ஒர்க் ஃபுல்லாகவே நான் ஃபில்லிங்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நம்ம இது வரைக்கும் சர்க்கிள் டைப்பில் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கட் ஒர்க் எப்படின்னா நீங்கள் ஃபிங்கர்ஸ்க்கு போடலாம். அப்படி இல்லாட்டி இந்த எல்போ சைடில் பார்டர் பெல்ட் அந்த மாதிரி கூட நம்ம இந்த ஒர்க்கை பண்ணலாம். இப்போ நான் போட்டிருக்க மாதிரியே சிங்கிள் ஸ்பைரல் கொடுத்துட்டு அதுக்கு மேலே 2 லேயர் தின் லைன் கொடுத்து ஒரு சின்ன ஒரு ஃப்ளவர் இருக்க மாதிரி தான் நான் ட்ரா பண்ணியிருக்கிறேன். சைடு ஃபுல்லாகவே நம்ம பெட்டல்ஸ் தான் கொடுத்துக்க போகிறோம். இந்த கட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் அதிகமாக ரிப்பீட்டட் டிசைன்ஸ் தான் வரும். நம்ம கீழே என்ன ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி மேலேயும் கொண்டு போங்க. அப்படி இல்லை சர்க்கிள் டைப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே நமக்கு ரிப்பீட்டட் டிசைன்ஸ் தான் வரும். இது பாருங்கள், இது பார்க்குறதுக்கு ஒரு வெயின்ஸ் மாதிரி இருக்கும், லீஃப் மாதிரியும் இருக்கும். இப்போ 1 by 1 இதுக்கு மேலே இருக்கிற மாதிரி ஃபுல்லாகவே ட்ரா பண்ணிவிட்டு சைடில் இருக்க கேப் எல்லாத்துலேயும் நான் சின்ன சின்னதாக பபுள்ஸ் கொடுத்துக்கிறேன். அப்படி இல்லாட்டி லீஃப் கூட நம்ம கொடுத்துக்கலாம். இந்த சென்டர் ஃபுல்லாகவே நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிறோம். அந்த பாக்ஸை விட்டு வெளியில் போகாமல் இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் கொடுத்து இந்த ஒர்க்கையும் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிசைன் ஒரு லோட்டஸ் டைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி லீஃபும் சிங்கிள் ஸ்பைரலும் பார்த்தாச்சு. இதில் லோட்டஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி கிளாஸ்லேயே எப்படி லோட்டஸ் ட்ரா பண்ணுறதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளவர் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே ஸ்பைரல் தான் போட்டிருக்கிறேன். அதுக்கு மேலே சின்ன சின்னதாக லீஃப் போட்டுக்கலாம். மறுபடியும் ரிப்பீட்டடாக நமக்கு அந்த லோட்டஸ் அப்புறம் ஸ்பைரல் இது மாதிரியே தான் இந்த ரெக்டாங்கிள் ஷேப் ஃபுல்லாகவே வரும். லோட்டஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட்டு மட்டும் நல்லா போல்டாக போட்டுட்டு சைடில் இருக்க அந்த பெட்டல்ஸ்லாம் கொஞ்சம் சின்னதாக போடுங்க. நெக்ஸ்ட்டு போடுற பெட்டல்ஸ் ஒன்றுக்கு கீழே ஒன்று இருக்கிற மாதிரி போடணும். அப்போ தான் அந்த லோட்டஸ் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாகவே நான் ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அப்புறமா அது கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு தான் நான் ஃபில்லிங்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எல்லாமே ஒர்க் பண்ணி நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள்.